அழகுடா நீ. ரொம்ப அழகா. எனக்கு ஸ்கிரீன் பிளிங்க் ஆகுதுடா. எப்படியா முண்டை கொம்மால லூசு கூதிக்கு பார்த்த லைஃபும் இருக்காது ஒரு ஊம்பையும் இருக்கு. கொம்மால இந்த புண்டாமன் செத்துட்டான். புண்டாமன் என் கூட சாவுது அந்த புண்டாமனும். ஒரு லைவ் போட்டா மட்டும்தான் அப்பதான் பேச முடியும். நான் ஒண்ணு கேக்குறேன். குரூட் ராபரி ஒருத்தர் வந்து லெஃப்ட் ஆயிட்டாரியா? நான் ஒருத்தர் சாட்ல ஆல்ட் F3 நான் புசு பண்றதுமா ஆல்ட் F4 அங்க வச்சேன். தண்டம் ப்ரோ நீங்க சரியான தண்டம் ப்ரோ. ஒண்ணா நம்பர் தண்டம். சரி அப்படியே இது லெஃப்ட் அவங்க மேட்ச் லீவ் ஆகும். லெஃப்ட் அவங்க லெஃப்ட் ஆல்ட் F4 ஜாயின் பண்ண முடியலடா. வராது. இல்ல லெஃப்ட் ஆயிடுங்க. வராது. ஆயிடுங்க லெஃப்ட் ஆயிடுங்க லெஃப்ட் ஆயிடுங்க. லாபில இருக்கும்போது பீட்டிங்க நீங்க. லெஃப்ட் ஆயிடுங்க. ஹோலி ஷிட். எதுக்கு பிசி வச்சிருக்கீங்க? நீ என்ன சின்ன அந்த குழந்தைங்க மாதிரி ஆல்ட் F4 எடுத்துனா பிசி பாக்க இல்லடா. ஏய் அந்த ஜோக்லாம் இல்லடா. ஒரு ஆல்ட் F3 நாரே. நான் டக்குன்னு ஆல்ட் F4 அமைக்கிறேன் நானு. பிசி சேல் பண்ண சொல்றேன் பாருங்க. ஜாலியா இருந்துச்சா? டூஷன் ரொம்ப ஜாலியா இருக்கும் சில டைம். பிளஸ் நமக்கு டியூஷன் கிரஷ்னு யாராவது இருப்பா தெரியுமா? அந்த மாதிரிலாம் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கும் அதெல்லாம். ஏய் தம்பி அந்த வயசுல ஒண்ணுமே தெரியாம இருந்தனால. ஐயோ ஐயோ 10ஆவதுல உனக்கு ஒண்ணும் தெரியாது. சொல்றத கேளு. நான் சொல்றத கேளுடா. நான் அப்படி சொல்ல. சரி விடு. நீ மெயின் கேரக்டர் தான். விடு. சொல்லு தெரியும். லவ்னு ஒரு விஷயம் அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் தெரியாது. அப்போ மேட்டர் தெரியும். லவ் அதெல்லாம் எழுத்துலயே தெரியும். என்ன கண்ட்ராவி காதலுது மேட்டர்லாம் தெரியும். லவ் தெரியாது. அதுதான்டா எழுத்துலயே தெரியும் அதெல்லாம். அது பெருமையா சொல்றான் பாத்தியா? என்ன பெருமையா உனக்கு தெரியவே தெரியாது. ஏதோ பார்த்ததே இல்ல. ஆப்ஸ் எல்லாம் 4th நான் டேய் பட்டன் போன்ல பார்த்தவன்டா. நானும் பார்த்தேன். நான் பாத்துர்க்கேன். நோக்கியா போன்ல 3GB வீடியோ. டேய் அத குவாலிட்டி அது வந்து எப்படினா அதுல ஸ்பீக்கர்ல வேற போட்டுருக்கான். வந்து இறையும். குரூட்டே சொல்றத கேளு குரூட்டே. ஒரு தடவை பாத்துறோம் ஓகேவா? அப்ப நெட் நிறைய யூத்துறோம்ல. அப்ப வந்து இன்டர்நெட் தான வரும். ஆமா சொல்றத கேளுடா. பில் எவ்வளவு தெரியுமா? நெட் 3500 வந்துச்சு பாத்ததுக்கு. வீடியோ பாத்தது குவாலிட்டி நம்ம சும்மா எஸ்டி வேற பாத்துறோம். குயிக்கா அடிச்சு தூக்கிச்சு. வீட்ல கேக்குறாங்க யார் என்ன போன் பண்ணீங்க? இதெல்லாம் எஸ்டி போயிச்சா? ஃபாரின் கால் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஓ மை காட் ஃபாரின் போயிட்டு வந்துட்டேன் நானு. நல்ல வேளை கண்டுபிடிக்கல அப்போ. ஆக்சுவலி அதான் ஒரு டைம் நல்லா ஜாலியா இருந்துச்சு. ஹலோ சொல்லுங்க தாத்தா. என்னல கால் பண்ணிருந்தீங்க? தாத்தா அப்பெல்லாம் நீங்க பண்ண மிஸ்ட் கால் எனக்கு மறுபடியும் காட்டுச்சா? அதான் நீங்க கூப்பிட்டுருக்கீங்கன்னு நினைச்சிட்டு கூப்பிட்டேன் தாத்தா. சரிம்மா ஓகே. பாய் தாத்தா. பாய் தாத்தா. டென்ஷன் ஆகுது எனக்கு ப்ரோ. பேசாதீங்க ப்ரோ. சொல்லு சார். ஓட் எல்லாம் போட்டீங்களா? யார் வின் பண்ணா? ஆமா என்ன ஓட்டிங் என்னாச்சு? அது ஒரு இதுக்கு ஒருத்தவங்க வின் பண்ணாங்க. ஹெல்த் மினிஸ்டர் வந்து நெடுமாறன் சார் வந்தாரு. யார் இவரு சார்? உங்க பேரு? மேடம் உங்க பேரு? என் பேரு ஷகிலா சார். நைஸ் டு மீட் மேடம். தாத்தா டோன்ட் ரெடி பண்ணு தாத்தா. என் பேரு தாஸ் மேடம். தாத்தா நெஞ்சுடி தெரியுது தாத்தா. சட்டை போடலையா? சட்டை கிடையாது. வேர்க்குது அதான். என்ன தாத்தா சொல்றீங்க? வேர்க்குதுமா. எங்க தாத்தா? சட்டை போடுறேன். சரி தாத்தா. அப்புறம் தாத்தா கண்ணெல்லாம் நல்லா தெரியுதா? வயசாயிடுச்சு. பிரமாதமா தெரியுதுமா. நீ போட்டுக்கிற லிப்ஸ்டிக்ல எல்லாம் தெரியுது. தாத்தா அது வரைக்கும் பாருங்க தாத்தா. ஓகேமா. சரி தாத்தா. சின்ன லீக் ஆகுது பாருங்க. என்னடா லீக் ஆகுது? லீக் ஆகுதா? ஆமா ஆகுது பாத்து. நம்மளே கஷ்டப்பட்டு பாருங்க. என்னடா அதுல இருந்து வெளியே வரதுக்கு நமக்கு 2 மாசம் ஆச்சு. ஞாபகம் இல்ல? சோடா தாத்தா சொல்லுமா. சளியா தாத்தா? வெள்ளையா ஒழுகுது. இதுமா கோல்டு நினைச்சேன் தாத்தா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது.
சில பேர் இருப்பாங்கடா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு ஆமா வேலைக்கு பாப்பா. இருப்பானுங்க. அக்காவை விட்டு வச்சுன்னா அவன் அண்ணா மாதிரிடா. அண்ணா அண்ணா பாப்பா அண்ணா பாப்பா நீ பத்திரமா வீட்டுக்கு போமா பாப்பா அண்ணா அண்ணான்னு வச்சு போனியா அண்ணா அண்ணா அண்ணான்னு வாழுங்க எனக்கு சுப்பா. இதுல நான் டியூஷன்ல சொன்னேன்ல அதையும் அதே கதை தான் சொன்னா. மனசுல இருக்கலாம் வெளில எடுக்கலாம். எதிர உட்காந்து வச்சுக்கலாம் ஓகேவா. அப்போ வந்து எப்படி சொல்றது, அப்போ வந்து நான் ஒரு எப்படி சொல்றது பர்த்டேனா கையில சாக்லேட் கொடுப்பாங்கல்ல. எனக்கு வந்து கை கொடுக்கறதுக்கு பயப்பட்டு என்ன பண்ணிட்டேன், வணக்கம் வச்சுட்டு ஒரு மாதிரி சாக்லேட் வேணான்ட்டேன். சாப்பிட்டு போங்க அப்படி போடு. அது வந்து கை சாக்லேட் கொடுக்குது வேணாம் அப்படின்னு 2 கையில டாட்டா காட்டுறது வேணான்ட்டேன் பயத்துல பின்ன தெரியாம. அடுத்து கை கொடுத்தது, கை கொடுத்ததுக்கு நான் வணக்கம் காமிச்சிட்டேன் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு. அடுத்து நான் கை கொடுத்தேன் அது வணக்கம் ஹாப்பி பர்த்டேக்கு வணக்கம் சொல்லிக்கிறப்ப எங்க டியூஷன் ப்ரோ புட் தி ராங் அமௌண்ட். இருங்க ப்ரோ, எங்க டியூஷன் மிஸ் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க ப்ரோ. என்னடா ஒரு கை கொடுக்கறதுல என்னடா இப்படி. எனக்கு வந்து அப்பனா நான் பேசுறேன்னா பேசுவேன் ப்ரோ, நான் பேசுவேன் நான் பேச்சு திறமை இருந்துச்சு. ஆனா அந்த கை கொடுக்கறது அந்த படபடன்னு ஆயிடுச்சு. என்னடா அந்த மாதிரி ஆயிடுச்சா, என்ன பண்றது தெரியல. அப்புறமா நான் முடிஞ்சோடனே சாரிங்க அப்படின்ட்டு அப்புறம் சாக்லேட் வாங்கிக்கணும். அவன் போயிட்டு எக்ஸ்ட்ரா 2 சாக்லேட் எடுத்துருக்கேன். 2 சாக்லேட்டுக்கு பிச்சனை வணக்கம் போட்டுக்குது. சின்ன உண்மை தெரியுமா, அப்படி சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் பீக் காஜா இருப்பானுங்க. காஜலா கிடையாது நானு உன்ன மாதிரி. அவன் பார்த்து வச்சு நான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான் ரெஃபரன்ஸ் வச்சுப்போம். ஒண்ணுமே தெரியாம போய் உட்கார்ந்து என்னடா பண்றது, இதெல்லாம் பார்த்து வச்சாதானே தெரியும் இதெல்லாம் பண்ணணும்னு. சரி. இப்போ நீ என்ன பண்ற? டுட்டோரியல். ரைட். டெய்லி நோட்ஸ் எடுக்கறியோ? டெய்லி நோட்ஸ் ஒவ்வொரு வகை நோட்ஸ் தான் எடுத்துருக்கேன். ஃபேமிலி ஃப்ரெண்ட் சின்ன ஆச்சு. நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணு சின்ன 11 மணிக்கு லைவ் போடுறா, லைவ் போட்டு இத பத்தி கிஸ் இல்ல 11 மணி ஆன உடனே டைட்டில்ல வந்து 18 மாதிரி மந்திரி மடியில் சுந்தரி ஆரம்பிப்போமா. இன்னைக்கு எபிசோட் இதுதான். மந்திரி ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காரு. அப்போ சுந்தரி அவங்க வேலைக்காரங்க வந்தாங்க. என்ன நடந்தது இது நம்ம இல்லடா, இது அந்த மாதிரிடா. அன்னைக்கு இரவு 6 மணிக்கு கோபால் பொறுமையாக கதவை திறந்தார். சுந்தரி அதிர்ச்சிக்குள்ளானார். பால் டப்பா கீழே விழுந்தது. பூனை மெதுவாக எட்டி பார்த்தது. அவனை ஏறுங்க நாங்க வந்து ஒரு பேச்சு புண்ணன்னு பேசுனுக்குறானுங்க. பாவாடைக்குள் பலான படம். நிறுத்துங்கடா ஏறு. இல்ல ராக்கி இது தீபாவளி சீசன்டா, பாவாடைக்குள் பட்டாசு. உள்ள ஒண்ணு இருக்கான். போடா சூப்பர். நேடுடா என்ன காப்பாத்துறா. இன்னொருத்த உள்ள வெளிய இதுங்க ஐயோ எல்லாம் ஒரு பக்கத்துல வந்து கத்துறீங்க, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. காப்பாத்துன்றீங்க நேடுன்றீங்க. நேடு தான் வெடிச்சிச்சு இல்ல, நேடு வெடிச்சிச்சு. எவன் நேடுன்னு கத்துறது. நானும் வெடிச்சு நேடுங்கிறேன். யாரு நேடு யாரு ராக்கியோ இவனோ நேடே வெடிச்சிச்சு. வெடிச்சதுக்கு அப்புறம் நேடு காலைல நான் உங்களுக்கு ஒரு போஸ்ட் அமிச்சேன்ல, பார்த்ததுல இருந்து மனசே சரியில்லை சின்னா. வயிற்று தடவினுங்கடா என்னாச்சு என்கிட்ட சொல்லு. நானி படம் தான் எனக்கு ஃபேவரட் தெரியுமா, ஆல் டைம் ஃபேவரட். என்னடா எது கிடைச்சாலும் பேசுற நீ. நானி படம் என் ஃபேவரட். உனக்கு பிடிக்காத நானி படம்? சத்தியமா நல்ல இன்றைய தலைப்பு சோறு. அந்த இடத்துல அந்த சோறை சாப்பிட்டு இந்த மாதிரி போயிடலாம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. வச்சிருக்கீங்க இது வீடு
எத்தனை அடி போடுறியோ நீ ஒரு நாளைக்கு அவனுக்கு தெரியும். ப்ரோ நான் தான் உங்களுக்கு நான்லாம் அடிக்கிறது ரொம்ப நாளா பூட்டி வச்சிருந்தது எடுத்திருக்கேன் அப்படின்னு தூசி தட்டுவல அந்த டப்பாவை யோ 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 புதையல் பெட்டி மாதிரி தூசி தட்டி எடுத்த போல நான் கிராஃபிக் கார்டு டப்பால இருந்து வந்துக்கிறாங்க